நான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவு பண்ண விரும்புறேன். கல்யாணங்கிறது அவசரத்துக்காக பண்றது கிடையாது, ஆசைப்பட்டு பண்றது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மணமகள் கிடைக்கிறாங்களோ மணமகன் கிடைக்கிறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லேட் மேரேஜ் இஸ் ஓகே, பட் ராங் மேரேஜ் இஸ் நாட் ஓகே. வணக்கம், வெல்கம் டு பாய்ஸ் vlog. Good morning everyone. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். நாங்க வந்து 2வது சீரீஸ் போட்டோம், அதுவும் வந்துட்டு அமிலி குமிலி வெற்றியா இருந்தது. அதனால ஓகே, நம்ம நண்பர்களுக்காக அடுத்ததா ஒரு அன்னோன் பிளேஸ், இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸ் தான், பட் ஸ்டில் நாங்க போய் கவர் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாரா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கோளாறான இடத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்ன்றதுக்கு ஒரு கெஸ்ஸிங் கேம் வச்சிருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து அந்த இதை வந்து நான் வந்து க்ளூ கொடுப்பேனா, நீங்க வந்து அதை கண்டுபிடிப்பீங்களா? நம்மலாம் யாரு? அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? நம்மலாம் யாரு? மனிதர்கள். மனிதர்களா? டேய், மனிதர்களோட அவ்வளவு ஜெனரலா கேட்கலடா, கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். இப்போ நம்ம எல்லாம் யாரு? நம்ம செலிபிரிட்டி இல்ல ஃபியூச்சர்ல பட்டிங் செலிபிரிட்டி, பட் மொட்டி செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு விஐபி. கரெக்டா? நம்ம என்ன நீ மட்டும்ங்கற, அப்ப நான் எங்க ரோட்ல போறதா? சரியா? விஐபி வந்து ஒரு ஐலாண்டுக்கு போனா எப்படி இருக்கும்? விஐபி இன் ஐலாண்ட், அதுதான் விபின் ஐலாண்ட். வெல்கம் டு விபின் ஐலாண்ட் சீரீஸ். இன்னைக்கு வந்துட்டு அமிலி குமிலியா இருக்க போகுது இந்த டே ஃபுல்லா. நம்ம ஊர்ல இருந்து ஒரு நண்பர் வேற வந்திருக்காரு புதுசா, அவரு ஒரு விஐபி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு. 1 இல்ல 2. ஸோ அவனுங்களை வந்துட்டு பிக் பண்றதுக்காக தான் இவ போய்கிட்டு இருக்கோம். வழக்கமா நீங்க பாக்குற 3 பாய்ஸ் கிடையாது, இந்த வாட்டி 5 டபுள் டமாக்கா. ஒருத்தரானா நைட்டு பூரா நல்லா ஆட்டத்தை போட்டுக்கிட்டு, மச்சான் தூக்க எந்திரிக்க முடியலடா, வீட்டுக்கு வந்து பிக் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிறான். நாங்க கிழக்கால போக வேண்டியது, இப்ப மேற்கால போய் அவனை கூட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. வீட்டுக்குங்கிற பாருங்க, ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால ஊர்ல இருந்து யாராவது உங்க நண்பர்கள் வராங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு முறவாசல் பண்ணாதீங்க. நீங்க இப்படிதான் ஊருக்கு வந்தா கூட நம்மளை கண்டுக்கிறானுங்க, அப்புறம் ஃபாரின் போயிட்டா திருப்பி நம்மளை கண்டுக்காமே விட்டுறானுங்க, இக்னோர் மோட்ல போட்டுறானுங்க. ஏதோ நம்ம எல்லாம் சொந்த ஊர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வேல்யூ தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கண்டிப்பா கல்யாணத்தை பேசுவாங்க. அப்ப இவன் மாட்டிடுவான். அதனாலதான் வந்து நான் மாற்றனோ இல்லையோ அவன் வந்து ஜாலியா திட்டுவாங்குவான். இன்னைக்கு ஆரம்பமே அமர்க்களமா இருக்க போகுது. இதுதான் வந்து தம்பி ரகத்துல பறக்கணும் அப்படின்றது 2வது ரகமா. என்ன பண்றது, ஆணாக பிறந்த அனைவரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா அது அப்படிங்கிற மாதிரி. அது மூத்த வேணா செத்தான். நல்ல காரியம் பேசும்போது இப்படி அவசகுணமா பேசுறியடா டவுசரு. என்ன பண்றது, அண்ணனா பிறந்த எல்லாருமே தியாகிகள். எத்தனை அண்ணங்கள் இதை ஃபீல் பண்றீங்கன்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என் கூட இருக்கிறது 2மே தம்பி. நான் இப்போ போறவன் பாத்தீங்களா, அவன் மட்டும்தான் அண்ணன். ஸோ நானும் அவனும் மட்டும்தான் இந்த ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவு பண்ண விரும்புறேன். கல்யாணங்கிறது அவசரத்துக்காக பண்றது கிடையாது, ஆசைப்பட்டு பண்றது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மணமகள் கிடைக்கிறாங்களோ மணமகன் கிடைக்கிறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லேட் மேரேஜ் இஸ் ஓகே, பட் ராங் மேரேஜ் இஸ் நாட் ஓகே. இது யாருக்கு அப்படின்னா, கூகுள் வீட்ல யாரெல்லாம் அப்படி கிடையாது விஷயம். நம்ம ஆசைப்பட்டு வர்றவங்களை விட நம்மள ஆசைப்பட்டு வர்றவங்களை பண்ண விருப்பப்பட்டு ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா ஏத்திக்கிட்டோம் இல்லடா, ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிதான் வந்து முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் வந்து இருந்தாங்க, படத்துல சொன்னாங்க. அப்படி இல்ல கண்ணா, உனக்கு பிடிச்ச பொண்ணை விட உன்னை பிடிச்ச பொண்ணை நீ கல்யாணம். அதுதான் உண்மை. அதான் உண்மையா? டேய், பொண்ணே பிடிக்கலையேடா யாரையுமே. பாக்குற யாராவது ஃபேன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் ஒன்று இருந்ததுன்னா you can definitely send to us on www.google.com. ஆக மொத்தத்துல முத்திப்பாளையத்துல ஒரு முத்துனவனும் குளத்துப்பாளையத்துல ஒரு குத்துனவனும் இருக்கிறான். அவனை போய் நம்ம பாக்குறோம், தூக்குறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இதை கண்டினியூ பண்றோம். வாங்க போலாம். நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்.
திருப்புறோம் எங்கடா சதீஷ் இருக்கான்னு பார்த்தா நாய் தான் இருக்கு. நண்பர்களே, வீட்டுக்குள்ளே அவங்க அம்மா எங்களை சொன்ன மாதிரியே கூப்பிட்றாங்க. உள்ளே போனால் கண்டிப்பாக வந்து சதீஷ் கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. நாங்களும் வந்துட்டு போய் முட்டு கொடுக்க போகிறோம். நீங்களும் வாங்க போய் முட்டு கொடுப்போம். இவரு தான் அமெரிக்கன் மாப்பிள்ளை. அப்புறம் ஆண்டி எப்போ விசேஷம் வைக்க போகிறீங்க? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சொல்ல மறந்துட்டேன். திஸ் இஸ் குளத்துப்பாளையத்தில் இருக்கும் குத்துனவன், இவன் முத்திப்பாளையத்தில் இருக்கும் முத்துனவன். ஒரு தமிழர் பண்பாடுனா என்னன்னே தெரியாம வந்தவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியாடா? இப்படி ஏன்டா இப்படி பண்ற? எங்களுக்கு எங்க டீ? Thank you.